கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु के नाम से सबको आशीष करते இந்த हैं। நல்ல நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். इस अच्छे समय में भी प्रभु के वचन को ध्यान करेंगे। நம்முடைய தியானத்துக்கு நீதிமொழிகள் 18வது அதிகாரம் हमारे ध्यान के लिए लिया गया नीति वचन 18वां अध्याय 21வது வசனம். उसका 21वां वचन पढ़ेंगे। மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. जीव के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं, அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள். और जो उसके काम में लाना जानता है वह उसका फल भोगेगा। நம்முடைய நாவை நாம் பரிசுத்தமாய் காக்கும்போது ஆசீர்வாதம். और हमारे जबान को हम संभालने के समय पर उस पे आशीष है। நம்முடைய நாவுக்காக நாம் ஜெபம். हमारे अपनी जबान के लिए प्रार्थना பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். करें। पवित्र प्रभु धन्यवाद। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है ஒரே நாவினால் கர்த்தரை துதிக்கிறோம், और एक ही जबान से हम प्रभु को मांगते हैं, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவனை சபிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். और प्रभु की ओर से मनुष्य की ओर से बनाए हुए को हम श्रापित करते हैं करके लिखा है। நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஜனங்களாய் மாற கிருபை. हम आशीषित किए हुए लोग बनने के लिए प्रार्थना நாவை करते हैं। அடக்க உதவி செய்யுங்க. जबान को खाबों में रखने के लिए मदद நீர் कीजिए। நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பாதுகாத்து आप अपने हाथों में रखकर हमें संभालिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। நாவை அடக்குவது மிகவும் தேவையான ஒரு காரியம். जबान को खाबों में रखना बहुत ही एक अवश्य बात है। யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், याकूब कहता है ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அடக்காமல் என்னதான் செய்தாலும் அவனுடைய பக்தி வீணாய் போயிருக்கு. एक मनुष्य अपने जबान को काबू में नहीं रखते हुए कुछ भी करे तो वो व्यर्थ है। நம்முடைய தேவன் நல்லவர். हमारा प्रभु भला है, அவர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே பேசி சிருஷ்டித்தார். और वो सारे चीजों को जबान से बताकर उसे रचना किया। அவர் நல்லவர். वो भला है, அவர் பேசின அத்தனை காரியங்களும் அப்படியே நடந்தது. और उसकी ओर से की गई हर एक बातें वैसे ही நம்மையும் கூட அவர் அப்படியே படைத்திருக்கிறார். और वैसे ही हमें भी उसने रचना किया। நாமும் நாவினால் பேசி நன்மைகளையே செய்வதற்குரிய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். और हम भी उस जबान के द्वारा भलाई बातों को करने के लिए वो सिखाता है। நீங்கள் சொல்லுவது அப்படியே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். और कलाम कहता है कि तुम जो कहते हो वो वैसे ही நம்முடைய होगा। வாழ்க்கையில் अनेक அற்புதங்களை கர்த்தர் हमारे செய்திருக்கிறார். जीवन में बहुत सारे अद्भुत को ऐसे किया है। நாவை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். जबान को पवित्रता से संभालें। கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. पवित्र प्रभु की आत्मा हमारे आत्मा को जिलाता है। கர்த்தர் நல்லவர் என்று பேசுகிற அதே நாவு और प्रभु भला है वो बताने वाला वही जबान கர்த்தர் கைவிட்டார் என்றும் பேசி விடுகிறார். और प्रभु ने छोड़ दिया है ऐसा भी कह देते हैं। கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. प्रभु कभी हमें छोड़ता नहीं। அவர் படைத்த ஒவ்வொரு படைப்பிலையும் அவருடைய கிருபையும் அன்பை வைத்திருக்கிறார். और उसके रचना किए हुए हर एक चीजों पे उसका अनुग्रह और दया है। எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு கர்த்தர் பேசக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். और सबसे बढ़कर हमें उससे के बातों करने वाले उस कार्य को रखा है। நம்முடைய வேதம் சொல்லுகிறது, और उसका वचन कहता है அநேக பரிசுத்தவான்கள் बहुत सारे पवित्र लोग தங்களுடைய வாழ்க்கையிலே நாவை காத்து கொண்டார்கள். और अपने जबान की बातों को वो संभाले रखते हैं। மோசே கூட சொல்லுகிறார், मूसा भी कहता है, ஆண்டவரே நான் தெளிவாய் பேச முடியாது, हे प्रभु मैं ठीक से बातें नहीं कर என்னுடைய पाता, நாவு சரியில்லை ஆண்டவரே. मेरी जबान सही नहीं है। என்னுடைய தாயின் வீட்டில் நான் குழந்தையாக இருக்கும்போது எபிரிய பாஷை और படித்திருக்கிறேன். मेरे माँ के घर पर बचपन में मैंने इब्रानी भाषा को सीखा। நான் திரும்ப அரண்மனையில் போய் எகிப்து பாஷையை படித்தேன். और मिस्र में जाकर वहाँ की भाषा को मैंने सीख எல்லா लिया। பாஷைகளையும் நான் படித்திருந்தேன். सारे भाषा मैंने सीख लिया है। எல்லாவற்றிலும் நான் தேறிட்டு और இருந்தேன். सब में मैं बढ़कर था। ஆனால் 30 வருடம் கழிந்து लेकिन 30 वर्ष के बाद இந்த மீதியான தேசத்துல வந்து इस मीरियाम देश पे இந்த देश में आने के ஆடுகளை बाद, மேய்த்து ये भेड़ बकरियों के எங்க बाद இருக்கிற ஜனங்களுடைய பாஷையை படித்து விட்டேன். यहाँ के लोगों की भाषा को मैंने सीख लिया। ஐயா நீர் என்னோடு பேசுகிறேன். हे प्रभु तू मुझसे बातें அந்த करता है। மகத்துவமான காரியங்களை நான் தெளிவாய் பேச முடியாது. और उस महान बातों को मैं ठीक से बता नहीं पाऊंगा। அங்க ஒரு 40 வருஷம் இங்க ஒரு 40 வருஷம் கடந்துட்டு वहाँ 40 साल यहाँ 40 साल बीत चुका, எல்லாம் மறந்துட்டு. सब कुछ भूल चुका। ஆகவே தயவு செய்து வேற யாரையாவது அனுப்புங்க. और कोई और को भेज दीजिएगा। நான் தெளிவாய் பேச முடியாது, திக்கு நாவுடையவன். और मैं ठीक से बातें नहीं कर सकता, मैं थोड़ा सा लड़खड़ाता हूँ। ஆனா கர்த்தரோ அவனை உயர்த்த சித்தமா இருந்தார். लेकिन प्रभु उसे बढ़ाने के लिए इच्छा அவர் किया। சொல்லுகிறார், நான் தான் எல்லாரையும் वो படைத்திருக்கிறேன். कहता है मैंने ही सबको बनाया है। பேசுகிறவனையும் பேசாதவனையும்
நான் படைத்திருக்கிறேன். और जो बातें करते हैं नहीं करते हैं सबको मैंने बनाया. காது இருக்கிறவனையும் கேளாதவனையும் நான் படைத்திருக்கிறேன். और जिसके कान हैं जिसके नहीं हैं उन्हें भी मैंने बनाया. பார்க்க முடியவனையும் பார்க்க முடியாதவனையும் நான் और படைத்திருக்கிறேன். जो देख सकता है जो नहीं देख सकता है दोनों को मैंने बनाया. பயப்படாத, डरना नहीं, நான் உன்னோடு இருப்பேன். मैं तेरे संग हूँ. நாவை கர்த்தர் அவருக்கு பரிசுத்தப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அந்த ஆரோனையும் கூட அனுப்பி அவரை தைரியப்படுத்துகிறார். जबान को प्रभु ने पवित्र किया, उसके साथ में हारून के साथ में बेचकर उसको धैर्य भी दिया. நான் சொல்லுகிறதை நீ ஆரோனுக்கு சொல்லுப்பா. और मैं जो कहता हूँ तू हारून से कह நான் दे, உங்களோடு கூட இருப்பேன். मैं तुम्हारे संग रहूंगा. எகிப்து தேசத்துக்கு நீதான் ராஜா, मैं मिस्र के देश के लिए तू राजा होगा, நீதான் தெய்வம். और तू उनके लिए खुदा है. அப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் வார்த்தையினாலே பேசி और சொன்னார். वैसे जबान से बातों निकलने के समान प्रभु ने उसे बता दिया. தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய நாவை பரிசுத்தமாக்கும் போது எல்லாம் வெற்றி தான். प्रभु अपने लोगों के जबान को पवित्र करने के समय पर सब जय होगा. ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஏசாயா 6 अध्याय के ஆண்டவரே, अंदर, என் நாவு பரிசுத்தம் கிடையாது, हे प्रभु मेरा जबान पवित्र नहीं என்னுடைய है, நாக்கு என்னுடைய உதடு பரிசுத்தம் இல்லை. और मेरा जबान मेरी बातें पवित्र नहीं है. கர்த்தர் உடனே அவனுடைய நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினார். प्रभु ने उसकी जबान को छूकर तुरंत पवित्र புதிய किया. ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தமான தன்னுடைய சபையை ஸ்தாபிக்கும் போது और जब नए नियम के पवित्र कलीसिया को आरंभ करने के அப்போஸ்தலர் समय 2வது அதிகாரத்தில் प्रेरितों का दूसरा अध्याय தேவ ஆவியானவர் மேல இருந்து அக்கினிமயமான நாவுகளோடு இறங்கி ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நிரப்பினார். प्रभु का आत्मा पवित्र आत्मा के द्वारा उतरकर हर एक को उस जबान की पवित्रता से भर दिया. எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை நாவினால் பேசினார்கள். सब लोगों ने प्रभु की महान बातों को जबान से பல बातें करने பாஷைகளை लगे. பேசினார்கள். अलग अलग भाषाओं में बातें தேவன் करने அந்த लगे. நாவை பரிசுத்தப்படுத்தினார். और प्रभु ने उस जबान की बातों को पवित्र தன்னுடைய किया சித்தத்தை மகிமைப்படுத்தினார். और उसकी मर्जी को पूरा किया. வசனம் வளர்ந்தது, वचन बढ़ने लगी, சபை விருத்தி அடைந்தது, कलीसिया और बढ़ने लगा, பரிசுத்தவான்கள் பெருகினார்கள். पवित्र लोग और बढ़ने लगे. அவருடைய வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் और उसके वचन को पवित्रता से सुनने वाले ரட்சிக்கப்பட்டார்கள். उद्धार पाए. அவ்வளவு தெளிவாய் और பேசினார்கள். उतना ठीक से बातें இன்னும் किया. கூட ஒரு வசனம் சொல்லுகிறது, और भी एक वचन कहता है, இவர்கள் படிப்பு அறியாதவர்களா இருக்கிறார்களே, और ये लोग तो अनपढ़ लोग हैं, ஆனா எப்படி இப்படி மகிமையான காரியங்களை பேசுகிறார்கள்? कैसे ऐसे महिमा की बातों को बताते ஓ, हैं. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். अच्छा, ये लोग यीशु के संग थे, இயேசுவோடு இருந்ததினால் அவருடைய இருதயம் மாறி இருந்தது. और यीशु के संग थे इसलिए उनका हृदय बदल गया இன்னைக்கு था. தெய்வம் தன்னுடைய வார்த்தையில் இருக்கிறார். प्रभु आज उसके वचन के अंदर है. உங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தினார். अपने हृदय को यदि आप पवित्र करें, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். और हृदय के भरपूरता से एक जबान बातें करती है. பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, நம்முடைய நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. हमारी जबान को काबू में रखने के लिए किसी से ना होगा. ஆனால் எப்படி அடங்கப்படும்? और क्यों, कैसे वो काबू में रहेगा? அவர் சொல்லுகிறார், நாவும் கூட ஒரு நெருப்பு தான், और जबान भी एक आग है, அது காட்டை கொளுத்தி விடும். और वो एक जंगल को आग लगा நாவு ஒரு सकता है. பொல்லாதது. और जबान एक बुरी चीज है. நாவு ஒரு மனிதனை கொன்று விடும். और जबान एक व्यक्ति को मार डाल सकता நாவு है. ஒரு இருதயத்தை காயப்படுத்தி விடும். और जबान एक हृदय को दुखित कर सकता है. நாவு பட்டயத்தை போல் உள்ளது, और जबान एक तलवार के समान அது है, துருப்பிடிக்காது என்று சொல்கிறது. और उस पे कोई जंग नहीं लगता. ஆகவே இந்த நாவை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து நடத்தினால் அது ஆசீர்வாதம். और ऐसे जबान को प्रभु के पास रखे तो वो हमारे लिए आशीष होगी. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता ஒரு है, சிறிய சுக்கான் கப்பலை திருப்புகிறது, और एक छोटा सा पतवार जो है नाव को फिराता है, ஒரு சிறிய கடிவாளம் குதிரையை திருப்புகிறது. और एक छोटा सा लगाम घोड़े को फिराता है, எல்லாவற்றையுமே அடக்கி விடுகிறார்கள். और वो सारी चीजों को काबू में करते हैं. ஆனால் என் நாவை அடக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? हाँ, मेरी जबान को काबू में रखने के लिए मुझे क्या நான் करना है? நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? मैं विश्वास की बातों को करने के लिए मेरा जबान में क्या होनी என்னுடைய चाहिए? ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? मैं आशीष की बातों को पाने के लिए क्या करना चाहिए? தேவனுடைய மனிதனாகிய எஸ்ரா சொல்லுகிறார். और प्रभु का व्यक्ति इज़रा कहता है, எஸ்ரா 7வது அதிகாரம் इज़रा का किताब 7वां अध्याय 10வது வசனத்துல उसका 10वां वचन के ஒரு अंदर, மகிமையான காரியத்தை அவர் செய்கிறார். और एक महिमा की बात को वहां पर करता है. வாசிக்கலாம். उस वचन को पढ़ेंगे. எஸ்ரா 7வது அதிகாரம் इज़रा का किताब 7वां अध्याय 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, उस पे 10वां वचन अगर देखें, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், और प्रभु के वचन को जांचने, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்கிறார், और प्रभु की व्यवस्था को जांचने, அதன்படியே செய்யவும். और उसके अनुसार करने. அப்படி என்றால் அதில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே
நான் நடக்க வேண்டும், பேச வேண்டும். और उस पे लिखी हुई वचन के अनुसार मुझे बातें करना है और कहना है। இஸ்ரவேலின் கட்டளைகளையும் और इजरायलियों के विधि, நீதி நியாயங்களையும் और नियम और सिखाने वाली बातें, உபதேசிக்க வேண்டும் என்றால் நான் பேச வேண்டும். उपदेश की बातों को मुझे बताना है। எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். इस्रा ने अपने हृदय को, अपने मन को उसके कारण शुद्ध இந்த किया பக்குவப்படுத்தினான். और उसको मन को उसकी ओर लगाया है। நமக்கு தெரியும், हमें पता है ஊறுகாய்க்கு எல்லா மசாலாவையும் போட்டு உப்பு போட்டு பக்குவப்படுத்தினால் அது கெட்டு போகாது. अगर अचार को जब बनाने के समय पर सारे मसाला मिलावट करने के बाद उसे संभाल के रखो तो वो खराब ना होगा। சரியாக எல்லாம் முறைப்படி நாம் அதில் சேர்த்தால் அது கெட்டு போகுது. और अगर उसे सही तरह से उसे जोड़ दिया जाए सारे मसाले को तो वो खराब नहीं होता। அதே வார்த்தையை சொல்லுகிறார், என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்த போகிறேன். वैसा ही शब्द यहाँ पर लिखा गया है कि मैं अपने मन को उसके अनुसार लगाए रखूं। என் இருதயம் கெட்டு போகாமல் இருக்கும்படி நான் பக்குவப்படுத்த और போகிறேன். मेरा मन खराब ना हो, मैं उसके अनुसार उसकी ओर ध्यान लगाऊं। அதுக்கு ஒரே ஒரு வழி, उसका एक ही कारण है, கர்த்தருடைய வேதத்தை நான் தியானிக்க போகிறேன். प्रभु का व्यवस्था को मैं ध्यान அந்த करूंगा வார்த்தைகளுக்கு நான் அப்படியே செவி கொடுக்க நான் அவைகளை திருப்ப போகிறேன். और उसके वचन की ओर कान लगाने के लिए मैं अपने मन को वहां पर फिराऊं அதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் அப்படியே பேச விரும்புகிறேன். और उसके अंदर लिखी हुई बात को मैं वैसे ही बोलूं, மற்றவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். दूसरों को भी बताऊं। ஆகவே இருதயை நான் பக்குவப்படுத்தினார், और इसलिए हृदय को अगर मैं तैयार करूं நாவு தானாக சரியாகிவிடும். और जबान अपने आप सुधर जाएगा। 11வது வசனம் சொல்லுகிறது, 11 वचन कहता है கர்த்தருடைய கற்பனைகளில் और प्रभु की व्यवस्था से வார்த்தைகளிலும் और उसके वचनों से அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் और इजरायलियों को दिया गया विधियों से படித்து தேறின வேதபாரகனாகிய और वो पढ़कर बहुत ही आगे बढ़ा हुआ एक எஸ்ரா व्यवस्था என்னும் ஆசாரியன். और यजरा नामक याजक, என்ன ஒரு மகிமையான வார்த்தை அவர் செய்கிறார் பாருங்க. कितना अच्छा सा एक बात को वो कहता है, देखिए, மகிமையான காரியங்களை. महिमा की बात को। என் நாவை நான் பரிசுத்தப்படுத்துவதற்கு வேத வார்த்தையை நான் நிரப்ப வேண்டும். और मेरी जबान को पवित्र करने के लिए पवित्र आत्मा को उसके अंदर भरना है। அந்த வார்த்தையில இருந்து தான் நல்லதும் கெட்டதும் நடக்கிறது. और जबान के अंदर से ही भले और बुरी बात होती என் है। நாவு என்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. मेरी जबान एक जीवन को नाश की ओर ले जाता है என் நாவு என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி வாழ வைக்கிறது. और मेरा जबान मेरे जीवन को पवित्र करके चलाता भी நாவு है। என்னை வாழ வைக்கவும் முடியும், और தாழ்த்தி விடவும் முடியும். जबान मुझे बढ़ा भी सकता है, घटा भी सकता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. और मेरा जबान जो है बहुत ही तेजी से लिखने वाला एक पेन के समान அது है எழுதுகிறது, और लिखता है அது வேகமாக எழுதுகிறது. और वो बहुत तेजी से लिखता है। நம்முடைய நாவு பட்டயம் என்று எழுதியிருக்கிறது. हमारा जबान तलवार है करके लिखा சிலருடைய है। இருதயத்தை அது और காயப்படுத்தி. कुछ हृदय को वो दुखित करता है। பைபிள் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहती है நீதிமானுடைய இருதயம் அது வெள்ளி என்று எழுதியிருக்கிறது. धर्मियों का मन वो एक चांदी के समान है। நீதிமானுடைய இருதயம் अनेகரை போஷிக்கும். और धर्मी का मन जो है बहुतों को भोजन देता है। அப்படிப்பட்ட மகிமை இந்த நாவை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? और वैसा एक बात कैसे एक जबान को पवित्र வேத कर सकता है। வார்த்தைகளை நான் வாசித்து அபியாசப்படுத்தும் பொழுது, कलाम के वचन को पढ़कर जब हम उसे पूरी तरह से ध्यान करते हैं அப்பொழுதுதான் வசனம் நிறைந்து வார்த்தையான பேச முடியும். और तब वचन भरकर जबान से बातें निकलेगी। கர்த்தர் யோசுவாவை அழைத்து முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார், और पहले ही योशुआ को बुलाकर पहले अध्याय में लिखा है, யோசுவா योशुआ பயப்படாதே, डरना नहीं, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். जैसे मैं मूसा के संग था वैसे ही मैं तेरे ஆனா நீ संग भी ஒரு रहूंगा। காரியத்தை செய்ய வேண்டும். लेकिन एक बात को तुझे करना है, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை, और मेरा व्यवस्था को, என்னுடைய சித்தத்தை, मेरी मर्जी को, என்னுடைய மனதில் உள்ள எல்லாவற்றையும் நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். मेरे मन के हर एक बातों को मैंने लिख कर நீ दिया है। அவைகளை இரவும் பகலும் தியானிக்க तू வேண்டும். उसे रात और दिन ध्यान कर। நீ புத்திமானாய் நடந்து तू கொள்வாய். बुद्धिमान होकर நீ चल। மகிமையான ஒரு சாட்சியாய் तू இருப்பாய். महिमा में गवाही में நீ खड़े என்ன रहना, சொன்னாலும் நடக்கும். और तू जो भी कहेगा वो होगा। உனக்கு முன்பாக ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. तेरे सामने कोई तेरा विरोध खड़ा नहीं நான் உன்னை रहेगा। மேன்மைப்படுத்துவேன். मैं तुझे और महिमा करूंगा। யோசுவாவுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தை நடந்தது. योशुआ के जीवन में आने वाली हर एक बातें प्रकट हुई। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, யோசுவா 10வது அதிகாரம் योशुआ 10वां अध्याय 14வது வசனம் சொல்லுகிறது, 16 वचन कहता है, ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு एक मनुष्य के जबान की बातों को கர்த்தர் सुनकर சூரியனையும்
அது சந்திரனையும் நிறுத்தி விட்டார். प्रभु ने सूर्य और चंद्रमा को एक ही जगह पे ஒரு ठहराया। மனிதனுடைய சொல்லை கேட்டு இப்படிப்பட்ட காரியம் ஒருபோது நடக்கவில்லை. एक मनुष्य की बातों को सुनकर ऐसी बातें कभी ना हुई। எவ்வளவு வல்லமையான வார்த்தை அவர் பேசி இருக்கிறார். कितने सामर्थ्य के बात को उसने बताया है। எப்படி இந்த அதிசயம் நடந்தது, कैसे ये अद्भुत कार्य हुआ, எப்படி இந்த நன்மையானது அவர் பேசினார். कैसे ऐसे अद्भुत कार्य को उसने बातें की। அதுதான் தேவனுடைய நியாயப்பிரமாணம், और यही प्रभु का व्यवस्था है, தேவனுடைய வார்த்தை. प्रभु का वचन है। சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, वचन संहिता के अंदर लिखा ஆண்டவரே है, உம்முடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். प्रभु तेरे वचन को मैं अपने हृदय में रखकर ஆகவே ठहराया, நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். इसलिए मैं बुद्धिमान होकर चलूंगा। என்னுடைய கண்களை திறந்திரணும், मेरी आंखों को खोल दे, நான் உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ள मैं வேண்டும். अपने आपके वचन को सीख लूं। எப்படி என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையும், कैसे मेरा वचन உம்முடைய ऐसे पवित्र हो। வசனத்தின்படி நான் நடக்கும்போது தான் आपके वचन के अनुसार चलने पर ही அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்கிறார். वैसे महिमा की बातों को किया மல்கியா है। 2:7 சொல்கிறது, मलाकी 2:7 कहता है, ஆசாரியனுடைய உதடு या- சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும், याजकों का जबान सत्य का पालन करें அறிவை போதிக்க வேண்டும். और वो सच्चाई बात को प्रकट करें। ஆகவே அவன் தேவனுடைய வார்த்தையிலே நிலை நிற்கும் போது அந்த ஆசீர்வாதம். और इसीलिए प्रभु के वचन में स्थिर रहने के समय पर वो आशीष है। ஒவ்வொரு காரியமும் हर एक बात தேவன் நம்முடைய நாவில் வைத்தே கிரியை செய்கிறார். प्रभु वहां पर उसे रखकर ही कार्य करता வேத है। வாசிப்பிலும் ஜெபத்திலும் நான் அந்த நாக்கை பழக்க வேண்டும். और प्रभु के बातों को वहां पर रखकर वह प्रभु के जबान के साथ में जोड़कर தாவீது रखना। சொல்கிறார், दाऊद कहता है, அதிகாலை நான் எழுந்து கர்த்தருடைய பாதத்தில் இருப்பேன், सुबह के समय में उठकर प्रभु के समूह में बैठूंगा, அவரை பாடுவேன், उसको गीत அவரை गाऊंगा துதிப்பேன், और उसको நான் மகிமை 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 என்றே பாடுவேன், उसको महिमा महिमा करता रहूंगा, அவருடைய வேதத்தை தியானிப்பேன். उसके वचन का ध्यान करूंगा। வசனத்தை தியானிக்க தியானிக்க இருதயத்தை தேவன் நிரப்புகிறார். वचन को ध्यान करने के समय पर हृदय को प्रभु भरता है। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, ஆண்டவரே என் இருதயம் பொங்குகிறது, प्रभु मेरा हृदय उबड़ता है, உம்முடைய நல்ல ஆவியினாலே நிரம்புகிறது. एक अच्छे आत्मा में वो भरता है, ஆகவே நான் பேசுகிறேன். इसीलिए मैं बातें करता हूँ। யோபு புஸ்தகத்திலும் கூட अय्यूब की किताब के अंदर எலிஹு भी என்பவர் சொல்கிறார், एलीहू व्यक्ति कहता நல்ல है, வார்த்தைகளால் என் இருதயம் நிரம்பி இருக்கிறது. अच्छे शब्दों से मेरी बातें भरी அவர் हुई கூட है। அநேக ஆலோசனைகளை वो भी கர்த்தருடன் பேசுகிறார். बहुत सारे भलाई बातों को प्रभु वहां நல்ல से बातें करता வார்த்தைகளை है, பேசுவோம், நல்ல வார்த்தைகள். अच्छे बातों को बताएं। யோபுனுடைய இக்கட்டான நேரத்தில் अय्यूब के संकट के समय पर அவனுடைய சிநேகிதர்கள் அவனை துக்கப்படுத்தும் போதும் கூட और उसके मित्र जब उसको दुखित कर रहे थे, பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है அவன் உத்தமன், वो उत्तम அவன் था, நீதிமான், वो धर्मी है தன் நாவினால் ஒரு குறையும் கூட கர்த்தரை சொல்ல और वो अपने जबान से कोई बुराई नहीं की, நல்லவைகளை பேசுவோம். अच्छे बातों को करे। நாம் சொன்னது அப்படியே கர்த்தர் நடத்துவார். हम जो कहते हैं प्रभु वैसे ही चलाएगा। இருக்கிற இந்த சம்பளத்தை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார். और जो है वो पगार को प्रभु आशीष करके என்னுடைய दे, வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். मेरे घर को आशीष करके दे என்னுடைய வீடுகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். और मेरे घर को और बढ़ा कर दे என் குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் கொடுப்பார். और मेरे बच्चों को अच्छे ज्ञान दे। கர்த்தர் என்னை விட்டு விலகவே மாட்டார். प्रभु मुझे छोड़कर कभी दूर न நல்ல होगा। வார்த்தைகளை பேசுவோம். अच्छे बातों को அவர் करें, நல்லவர், वो भला है, அவர் நன்மை वो செய்கிறவர், भलाई करता है, நன்மையானதையே நான் பேச வேண்டும். भलाई बातों को ही हम करें। தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார். प्रभु हमारे ऊपर प्यार करता என்னுடைய है நாவு அநேகருடைய வாழ்க்கையை அழித்துவிடும். और मेरे जबान बहुतों के जीवन को नाश कर என் देता நாவு है அநேகருடைய வாழ்க்கையை போஷிக்கும். और मेरा वचन बहुतों के जीवन को वो நீதி खिलाता है। நீதிமொழிகள் 31வது அதிகாரம் नीति वचन 31वां அந்த अध्याय புத்திமான் ஸ்திரியை பற்றி சொல்கிறது. बुद्धिमान स्त्री के बारे में कहता அவள் है நல்ல போதனை செய்கிறவள், और वो अच्छी शिक्षा देने நல்ல वाली, படி அளக்கிறவள், अच्छे से वो तोल कर देने அவளுடைய वाली, விளக்கு ஒரு நாளும் அணையாது. उसका दिया कभी न बुझेगा। எப்படி இது நடந்தது? कैसे ये होगा? அவளுடைய இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டது. तुम्हारा हृदय वैसे तैयार किया அவளுடைய गया இருதயம் हो, தேவனுடைய வார்த்தையால் उसका நிரப்பப்பட்டிருந்தது. हृदय प्रभु की वचन से भरा हुआ है। மகிமையான கர்த்தர் महिमा का प्रभु நம்முடைய இருதயங்களை அப்படிப்பட்ட ஆவியால் நிரப்புவார். हमारे हृदय को भी वैसे आत्मा से भरे, வசனத்தினால் நிரப்புவார். आत्मा से भर दे, தேவ ஆவியால் நிரப்புவார். प्रभु की आत्मा से भर दिया இயேசுப்பா जाए। சொன்னாங்க, यीशु ने कहा, உன்னுடைய இருதயம் எங்க இருக்கிறதோ तुम्हारा हृदय जहाँ पर है அங்கதான் உன் மனது இருக்கிறது. वहाँ पर ही तेरा मन भी है। தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். प्रभु के समूह में अपने मन को उंडे ले இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் நாவு பேசுகிறது. और हृदय के अंदर जो भरपूर है वही बातें जबान में நல்லவைகளை निकलती हैं। பார்ப்போம், अच्छी चीजों को देखें, நல்லவைகளை படிப்போம், अच्छी चीजों को पढ़ें, நல்லவைகளை கேட்போம், अच्छे चीजों को நல்லவைகளை सुने और अच्छी चीजों को பேசுவோம்.
बातें करें। நீதிமொழி என்ன சொல்லுகிறது தெரியுமா? नीति वचन पर क्या कहता है? உன்னுடைய நாவின் அதிகாரம், तुम्हारा जबान की அதனுடைய अधिकार, கனியை நீ அனுபவிப்பாய். उसके फल को तू भोगेगा। தப்பாக பேசினா தவறான கனி, अगर गलत बोलोगे तो गलत फल, நல்லவைகளை பேசினால் நல்ல கனி. अच्छे बातों को कहो तो अच्छा फल। இயேசு கிறிஸ்து பற்றி என்ன நடந்தது தெரியுமா? यीशु के बारे में क्या हुआ? அந்த மனிதன் பேசினது போல நான் ஒரு நாளும் கேட்கவே இல்லை. वो मनुष्य जैसा बातें किया वैसे हमने कभी नहीं सुना। எமாவூர் போன சீசர்கள் சொல்கிறார், और यमाऊर में जाए हुए शिष्य ஓ कहते அவர் हैं, பேசின பொழுது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு वो எரிந்தது. बातें करने के समय पर मेरे हृदय में एक जलन जल उठा है। அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட அபிஷேகம். और उसके वचन को सुनने के समय पर वैसा अभिषेक। சீசர்கள் கூட பேசும் பொழுது शिष्य भी बातें करने के அநேகர் समय पर ஆச்சரியப்பட்டார்கள். बहुतों ने आश्चर्य இன்னும் किया। கூட ஒரு சில பரிசுத்தவான்கள் और भी बहुत सारे पवित्र சில लोग வீடுகளுக்கு சென்று பேசும் பொழுது कुछ जगह पर जाकर प्रार्थना करने ஜனங்கள் के समय ஆசையோடு पर காத்திருப்பார்கள். लोग इच्छा से इंतजार நம்மை करते हैं। விரும்புகிற ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். हम जो चाहते हैं प्रभु वैसा लोग के அநேக समान जीवन நொறுக்கப்பட்ட बिताएं। குடும்பங்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். बहुत सारे टूटे हुए परिवार को उठाकर खड़े करने वाले बने। கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமை தந்திருக்கிறார். प्रभु ऐसी महिमा को दे। நம்முடைய நாவு हमारा जबान அநேகரை நிலைநிறுத்த முடியும். बहुतों को स्थिर करे। அநேகருக்காக நான் விண்ணப்பம் பண்ண முடியும். बहुतों के लिए वो அநேகரை विनती வாழ करे। வைக்க முடியும். बहुतों को जीवित रखे। கர்த்தர் அப்படி சொல்கிறார். प्रभु ऐसा करता நம்முடைய है। நாவை பரிசுத்தப்படுத்துவோம். हमारे जबान को पवित्र நம்முடைய करें। நாவை தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்க हमारे பழக்குவோம். जबान को प्रभु के समूह में रखकर उसे पवित्र करने के लिए இருதயம் कहें। பக்குவப்படும் பொழுது நாவு தானாய் பக்குவப்பட்டு விடும். जब हृदय को हम पवित्र करते हैं तब प्रभु का जबान हमारा जबान भी सही हो அப்படிப்பட்ட जाएगा। மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். वैसा महिमा की आशीष को प्रभु हमें देगा। ஒன்னு செஞ்சோம் மண்டலம். एक क्षण के लिए प्रार्थना करें। பரிசுத்தமுள்ளவரே, पवित्र प्रभु எங்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்து. हमारी जबान को तू என்னுடைய पवित्र कर। இருதயம் பரிசுத்தத்தினால் நிரம்பும் போது और हमारा हृदय जब पवित्रता में बढ़ता எங்களுடைய है நாவு நன்மையானதையே பேசும். और हमारा जबान भलाई बातों को बताएगा। அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். वैसे अभिषेक हम हर एक को दीजिए விலையேறப்பட்ட வேத வார்த்தைகளை வாசித்து और आपका कीमती वचन को पढ़कर सीखने के எங்களுடைய समय पर। இருதயம் வார்த்தைகளால் நிரப்பப்படட்டும். और प्रभु हमारा हृदय वचन से भर दिया நல்ல जाए। வார்த்தைகளை பேச வேண்டும். अच्छे शब्दों को बोले। அநேகரை வாழ வைக்க வேண்டும். बहुतों को जीवित அநேகருடைய கண்ணீரை துடைக்க रखें। வேண்டும். बहुतों के आंसुओं को पोंछे। கர்த்தருடைய நாவாக நாங்கள் இருக்க வேண்டும். प्रभु आपका बहुतों की जबान बन कर रहे हैं। கர்த்தாவே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். वैसा अभिषेक के जीवन को हमें दीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन।